ராஜா கேள்வி கேட்டிருக்காரு, நெகேமியா பதில் சொல்லணும். அந்த கேள்விக்கும் பதிலுக்கும் மத்தியில எவ்வளவு ஷார்ட் பிரேயரை நெகேமியா செஞ்சிருப்பான். எவ்வளவு குறைந்த சமயத்தில் அவன் ஜெபம் பண்ணிருக்காங்க யோசிச்சு பாருங்க. ரொம்ப ரொம்ப சின்ன ஜெபம்தான், ஆனா மிகவும் வல்லமை உள்ள ஜெபமா இருந்தது. நெகேமியா, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு என்று கேட்டபோது என்ன பதில் சொல்றான்? நான் பரத்தில் இருக்கிற தேவனுக்கு ஜெபம் செய்து. அப்படின்னா அங்கிருந்து வேக வேகமா ஓடி ஒரு ரூம்குள்ள போய் முழங்கால் படிட்டு அப்படி இல்லைங்க. இருக்கிற நிலைமையிலேயே ராஜ அரண்மனையிலேயே நெகேமியா பிரார்த்தனை செய்தான். ராஜாவுக்கு எதிரில் நெகேமியா ஜெப விண்ணப்பம் பண்ணான். எங்க? தன்னுடைய மனசுக்குள்ள. அப்படின்னா நீ எங்க வேணுனாலும் ஜெபம் பண்ணலாம். வேலை செய்யற இடத்துல உன் மனசுக்குள்ள ஜெபம் பண்ணிக்கிட்டே உன்னுடைய வேலைகளை நீ செய்ய முடியும். சமைக்கும் போது நீ ஜெபம் பண்ணிக்கிட்டே சமையல் செய்ய முடியும். துணிகளை துவைக்கிற போது தேவனோடு பேசிக்கொண்டே துணிகளை துவைக்க முடியும். பிரயாணத்தில் இருக்கிற போது நீ பிரயாணம் பண்ணிக்கிட்டே ஜெபிக்க முடியும். ஆனால் இந்த சின்ன சின்ன பிரயர் எல்லாம் நல்ல வல்லமையுள்ள பிரயரா மாறணும்னா அதுக்கு பின்னால ஒரு நீண்ட நேர ஜெபம் என்பது அவசியம். அந்த நெகேமியாவினுடைய அந்த சின்ன பிரேயருக்கு பின்னால ஒரு நீண்ட கால ஜெப வாழ்க்கை உண்டு. ஜாக்கிரதையா கவனிக்கணும். பப்ளிக்கா எல்லாருக்கும் முன்னாலேயும் நீண்ட ஜெபம் செய்யறவங்க அது செய்யணும்னு ஆசைப்படுறவங்க பிரைவேட்டா ரொம்ப குறைவான நேரம் தான் ஜெபிப்பாங்க. பிரைவேட்டா நிறைய நேரம் ஜெபம் பண்றவங்க பப்ளிக்கா ரொம்ப ஷார்ட்டா பிரேயர் பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா பிரைவேட்டா தேவனோடு பேசிக்கொண்டிருக்கிறவர்கள், பிரைவேட்டா தேவ சந்நிதியிலே காணப்படுகிறவர்கள் பப்ளிக்கா ஜனங்கள் எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ண மாட்டாங்க. சோ ஒரு நீண்ட நேர பிரார்த்தனை 4 மாதம் தேவனை பற்றி கொண்டு செய்த ஜபத்தின் பலனாய் ரொம்ப ஷார்ட்டா தெளிவா ஒரு ஜெபம் பண்றேன். ஆண்டவரே, நான் என்ன கேட்கணும்னு எனக்கு தெரியப்படுத்துங்க. நான் பரத்தில் இருக்கிறேன் தேவனை நோக்கி ஜெபித்து. நல்லா கவனிங்க, ஜெபம் பண்ண இடம் எதுங்க? பேலஸ். ஜெபம் செய்த நேரம் அது எவ்வளவு நேரங்க? ரொம்ப கொஞ்ச நேரம், ஒரு நிமிட நேர ஜெபந்தான். ஜெபத்திற்கான பதில் என்னென்ன வந்தது பார்க்கலாம் வாங்க. ஜெபித்த நேரம் ரொம்ப குறைவாக இருந்த போதிலும் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். ஜாக்கிரதையா கவனிங்க. தேவன் மகா ஞானம் உள்ள தேவன். நெகேமியாவுக்கு தேவையாக இருந்த எல்லாவற்றையும் முழுமையாக சேர்த்து கொடுத்து நெகேமியாவை அனுப்பி வைப்பதற்காக தேவன் நேரத்தை நிர்ணயம் செய்த போது ஜாக்கிரதையா நம்ம பார்த்தோம்னா, ராஜாவுக்கு பக்கத்துல யாரு இருந்தாங்க? ராணி இருக்காங்க. தட்ஸ் த ரைட் டைம். மனைவி பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற போது ராஜா ரொம்ப ஒரு நல்லவர் மாதிரி, ரொம்ப தானங்களை செய்யறவரா, தர்மங்களை பண்றவரா காட்டிக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. எல்லார் விஷயத்திலும் அப்படி இல்லாம இருக்கலாம். சரி, நான் என்ன செய்யணும் அப்படின்னா, அப்பொழுது ராஜஸ்திரியும் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தாள். ராஜா என்னை பார்த்து, அதை எழுதுனது காரணமே இதுதான். நான் சொன்ன மாதிரி இட்ஸ் a perfect time. தயவு செஞ்சு கவனிக்கணும். நெகேமியா, நீங்க எனக்கு பெர்மிஷன் கொடுத்து என்னை அனுப்பி வச்சு அந்த பட்டணத்தை கட்டும்படி எனக்கு பெர்மிஷன் கொடுத்தா நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்ன வேளையில, அதெல்லாம் சரி நெகேமியா, நான் ஒரு விஷயம் கேட்கணும், அதுக்கு நீ பதில் சொல்லு. ராஜா, சொல்லுங்க ராஜா, நீ திரும்ப எப்ப வருவ? என்னது? திரும்ப எப்ப வருவ? எவ்வளவு நுணுக்கமான கேள்வி பாருங்க. உனக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன், நீ பட்டணத்தை கட்டணுமா போய் கட்டிக்கோ. ஆனா என்னுடைய கேள்வி, நீ இதெல்லாம் போயிட்டு எப்ப முடிச்சுட்டு வருவ? காரணம் என்னவென்றால், நெகேமியா அந்த அளவுக்கு ராஜாவை சந்தோஷப்படுத்தினவன். தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை நிறைவேற்றுவதாகிலும் ராஜாவின் நம்பிக்கைக்குரிய நபராக நிற்பதிலே ஆகிலும் நெகேமியா ராஜாவின் மனதை வென்றெடுத்திருந்தான். மனைவி ஒருவேளை அம்மா வீட்டுக்கு போவேன்னு சொன்னா, எப்ப வருவ? நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேங்க. சரி, எப்ப வருவ? ஒரு வாரத்துல வந்துடும். ஏன் ஒரு வாரம் வேணுமா? ஒரு 3 daysல வந்துடலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்களா? என்ன போயிட்டு ஒரே வாரத்தில் வந்தார் என்ன சொல்ற? போயிருந்து ஒரு மாசம் இருந்துட்டு வர வேண்டியதானே? என்னுடைய கேள்வி, எப்படிங்க இருக்கு இன்னைக்கு நம்ம வாழ்க்கை? பனிஷ்மெண்ட்டாக இருக்கக்கூடாது டியர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ். ஜாக்கிரதையை கவனிங்க. ஏர்போர்ட்ல இருந்து இந்த கணவன் வெளியே வந்துகிட்டு இருக்காரு. தன்னோட கூட இன்னொருத்தர் கூட அங்கே வெளியே வந்துகிட்டு இருக்காரு.
ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வந்ததுதான் தாமதம். வேக வேகமா அவரோட மனைவி ஓடி வந்து அவர் அப்படியே அணைச்சுக்கிட்டாங்க. 3 குழந்தைகள் வேகமா டாடின்னு வந்து அவர் அப்படியே கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. இத கூட வந்த நபர் பார்த்துக்கிட்டு இருந்தார்ல, அவருக்கு புரிஞ்சிருச்சு. ஒருவேளை 3-4 வருஷம் ஆயிருக்கும் போல. அந்த மனைவியும் அவரோட பிள்ளைகளும் இவரை பார்த்து ஒரு 3-4 வருஷமாவது இருக்கிறதுனால தான் அவ்வளவு அன்பு, அவ்வளவு அரவணைப்பு, இந்த பாச நேசத்தை வெளிப்படுத்துறாங்கன்னு சொல்லி அவர் நினைச்சுக்கிட்டார். அவங்க அப்படி அரவணைச்சு பிள்ளைங்க டாடிக்கு முத்தமெல்லாம் கொடுத்து மனைவி கட்டி பிடிச்சி அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட வந்த நபர் இவரை பார்த்து சொன்னாரு, ஒருவேளை நீங்க உங்க குடும்பத்தை விட்டு ஒரு 3-4 இயர்ஸ் ஆவது தூரமா போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இன்னைக்கு பிள்ளைங்களும் மனைவியும் அவ்வளவு சந்தோஷமா உங்களை பார்த்தாங்க, அப்படித்தானே அப்படின்னு கேட்டார். அப்போ இவர் சொன்னாரு, சாரி மை ஃப்ரெண்ட், நான் என் குடும்பத்தாரை விட்டுட்டு ஜஸ்ட் இப்போ 3 days பேக் தான், ஜஸ்ட் 3 நாளைக்கு முன்னால தான் ஒரு கேம்புக்காக வெளியூருக்கு போயிருந்தேன். இன்னைக்கு திரும்பி எனது 3 days-ஆ? 3 days-க்கே உங்க மனைவியும் பிள்ளைகளும் உங்களை அவ்வளவா மிஸ் பண்ணதை காட்டிக்கிறாங்களா? எஸ். இன்று நம்ம எத்தனை பேர் இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறோம்? மனைவி அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தா எதுக்கு அதுக்குள்ள வந்துட்டா அந்த உதவாக்கற? கணவன் வெளியே போயிட்டு வந்தா எதுக்காக வந்துட்டார் இந்த உதவாக்கற நரக வேதனையை காட்டுறதுக்கு? உத்தியோகம் பண்ற இடத்துல திடீர்னு வந்து அப்பப்பா வந்து சேர்ந்துட்டாயா நம்மளை அழ வைக்கிறதுக்குன்னு. ஜாக்கிரதை சகோதரனே, சகோதரியே. அது எந்த அளவிலும் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு, தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட வாழ்க்கைக்கான அடையாளம் அல்லவே அல்ல. நெகேமியா, நீ கேட்கிற எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுக்கறேன், ஆனா நீ எனக்கு ஒரு வாக்கு கொடுப்பியா? என்ன ராஜா, திரும்ப எப்ப வருவேங்கிறத சொல்லு. ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் நடத்தை, நம்பகத்தன்மை. அது ஒரு மனிதனுக்குள் தேவன் இருந்தால் அந்த மனிதனுக்குள் வெளிப்படுகிற குணம். அப்படிப்பட்ட கிருபை தேவன் தாம் நம் எல்லோருக்குமே அருளிச் செய்வாராக. லெட்ஸ் ப்ரே. எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களாக தேவனை நோக்கி பார்க்கலாம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, இன்றும் தெளிவாய் திட்டவட்டமாய் எங்களோடு பேசியிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆவியை கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆவியின் கனிகளை கிரியைகளிலே காண்பிப்பார்கள். ஆவியின் கனியான அன்பும் உறுதிப்பாடும் விசுவாசமும் இவையெல்லாமே மேன்மையானது. இந்த 3 மிகவும் முக்கியமானது அன்பு. ஆண்டவருடைய அன்பினாலே எங்களை நிரப்புங்க ராஜா. பவுல் கூட சொல்லுவான், அன்போடு இருக்கிறதற்காக நீங்கள் பிரயாசப்பட வேண்டும் என்று சொல்லி. ஆண்டவர், அந்த அன்பு எங்களை ஜெபிக்கும்படி செய்யும். அந்த அன்பு எங்களுக்கு கர்த்தாவே கண்ணீர் சிந்துகிறதற்கு கற்றுக் கொடுக்கும். அந்த அன்பு எங்களை வேக வேகமாய் உமக்காக ஓடி ஓடி பயன்படுகிற விதமாய் செய்யும். அப்படிப்பட்ட அன்போடு கூட எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படி ஜெபிக்கின்றேன். நெகேமியாவினுடைய அற்புதமான குணத்தினாலே ராஜாவே அவனை விரும்பும்படி மெச்சும்படியாக நடந்து கொண்டான். ராஜாதி ராஜாவாகி நீர் விரும்புகிறவர்களாய் நாங்கள் நடந்து கொண்டால் அது எவ்வளவு நன்றாயிருக்கும். ஆண்டவரே, நீர் மெச்சக்கூடிய வாழ்க்கை எனக்கு வேண்டும், எங்களுக்கு வேண்டும் அப்பா. அப்படிப்பட்ட வாழ்க்கை எங்களுக்கு அருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.